ஜோதிடத்தில் எத்தனை வகை இருக்குதுன்னு என்னுடைய ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பழசாக இருக்கிறது தான். ஆனால் இப்போ புதுசாக ஏதோ நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இருக்கிறத நான் உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வந்தேன். உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? ஏன்னா சுந்தரகாண்டம் பாராயணம் அப்படின்னு இதுவும் நீங்கள் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு வரீங்க. அந்த சுந்தரகாண்டம் புத்தகத்தை காலையில் எடுத்து படித்து ஒரே ஒரு பக்கமாவது படித்து இல்லை ஒரு பகுதியை படித்து முழு புத்தகத்தையும் முழு நாளும் படித்து சில பிரச்சனைகளுக்கு சில தீர்வு காண முடியாத வியாதிகளுக்கு மருந்துகளுக்கு கடனுக்கு இதெல்லாம் அந்த சுந்தரகாண்டத்தினுடைய கண்ணை மூடி குலதெய்வத்தை வழிபட்டு ராமனது பாதங்களை நினச்சி அந்த புத்தகத்தினுடைய பகுதியை திருப்பும்போது முதல் வாசகம் என்ன வருதோ அந்த வாசகமே உங்களது தீர்வாக இருக்குங்கிறத நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த சுந்தரகாண்டம் அந்த படிப்பு இருக்குது பாருங்கள், டெய்லி படிக்கும்போது இன்றைக்கி படிக்கும்போது உங்கள் சின்ன வயசுன்னு வச்சுங்களேன், ஒரு 8 வயசு 10 வயசில் நீங்கள் சுந்தரகாண்ட பாராயணம் அதை படிச்சுட்டு வரும்போது அந்த அனுபவம் ஒரு மாதிரி இருக்கும். 12 வயசில் ஒரு அனுபவமாக இருக்கும். 15 வயசு 18 வயசு 20 வயசு ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் உங்களது இந்த சுந்தரகாண்ட பாராயணத்தினுடைய அனுபவம் மாறிக்கிட்டே இருக்கும். கடைசியில் உங்களது 80 வயசு 90 வயசு ஆயுள் பாவத்தை வச்சு பார்க்கும்போது கடைசி நாள் நீங்கள் படிக்கும்போது கூட ஏற்படக்கூடிய அனுபவங்கிறது மிகப்பெரிய அனுபவம். ஏன்னா நிறைய குருமார்கள் எனக்கு அதை சொல்லியிருக்காங்க. நானும் சுந்தரகாண்ட பாராயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சுந்தரகாண்ட பாராயணம் முடியும் போது எல்லோரும் ராம பட்டாபிஷேகம் செய்வாங்க, சீதாராம கல்யாணம் செய்வாங்க. வீட்டில் சார் என்னால் ஒன்றும் முடியல சார் அப்படின்னால பால் பாயசம் செய்வாங்க. இல்லைனாலும் பாலை நல்லா சுண்டை காய்ச்சி ஏலக்காய் போட்டு தட்டி போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. இப்படி தொடர்ந்து ராமாயணம் அந்த பாராயணம் பண்ணுறது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருவாங்க. கேப் தரவே மாட்டாங்க, ஒரு நாள் கூட விட மாட்டாங்க. ஈவன் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போனால் கூட இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் படிப்பாங்க. அப்படிப்பட்ட சுந்தரகாண்ட பாராயணங்கிறது கை மேலே பலன் கொடுக்கக்கூடியது. ராமனுக்கே பலன் தந்தது. ராமனை விட ராமநாமம் பெரியது, ராமனுக்கு உள்ள கீர்த்தியை விட ராமநாமம் பெரியது அப்படிங்கிறது ஒரு ரகசியம். அடுத்த எபிசோட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ராமநாமம் பெரியதா ராமன் பெரியவனா, இது நம்ம பார்க்கணும். ரொம்ப ரகசியமானது. இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுந்தரகாண்டம்